உரிச்சொற்கள். உரிச்சொற்கள் அப்படின்றது பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்துகின்றன. இதுவும் இடைச்சொல் மாதிரி தான். பெயரையும் வினையையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்துது. உரிச்சொல் வந்துட்டு இசை, குறிப்பு, பண்பு. என்னென்ன? இசை, குறிப்பு, பண்பு அப்படின்ற பொருள்களுக்கு உரியதாக வரும். உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருளுடையது. ஒவ்வொரு உரிச்சொல்லும் தனி பொருளுடையது. ஆனால் இவை தனித்து வழங்கப்படுவதில்லை. உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன அப்படின்னு நன்னூலார் சொல்கிறார். ஓகேவா? கடிமலர் அப்படின்னா மனம் மிக்க மலர். கடிநகர் அப்படின்னா காவல் மிக்க நகர். கடி விடுதும் அப்படின்னா விரைவாக விடுவோம். கடிநுனி அப்படின்னா கூர்மையான நுனி. கடி மலர்னா மனம் மிக்க மலர். கடிநகர் அப்படின்னா காவல் மிக்க நகர். கடி விடுதும் அப்படின்னா விரைவாக விடுதும். கடிநுனி அப்படின்னா கூர்மையான நுனி. இது மாதிரி ஒரு சொல் கடி அப்படின்ற ஒரு சொல் பல பொருளுக்கு உரியதாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உரு, தவ, நனி அப்படின்ற 3 உரிச்சொற்களும் மிகுதி அப்படின்ற பொருளில் வருது. உரு, தவ, நனி 3க்குமே அர்த்தம் என்னென்னா மிகுதி. ஓகேவா? அதிகம் அப்படின்றது. உரு பசி, மிகுந்த பசி. தவச்சிறிது, மிகச்சிறிது. நனி நன்று, மிக நன்று. ஸோ இந்த மாதிரி பல சொல் வந்து ஒரு பொருளை குறிக்குது. உரு, தவ, நனின்ற பல சொல் மிகுதி அப்படின்ற ஒரு பொருளை குறிக்குது. அப்போ பல சொல் ஒரு பொருள் குறிச்சொல் இது.